நாய்க்கு தான் பிறந்திருப்பான். நீங்க இருக்கும் போதே இப்படி பண்றாரு பாருங்க. எங்க வீட்டுக்காரர் இருக்கும் போது இந்த மாதிரி பண்ணாது எத்தனை சொல்றது. எனக்கு தெரியாம கேக்குறேன். இந்த பக்கம் இல்ல எனக்கு ஒரு டவுட். இந்த முகர கட்டையே இப்படி அழகா இருக்குதுன்னு சொல்லி இப்படி கும்பிடுறான். என் நாட்டும் அழகு வாய்ந்தோட ஒரு கல்யாணம் பண்ணி இருந்தா இப்படி இருந்திருக்கும். ஏய் என்ன பார்த்தா பொன்னியின் செல்வன் படத்துல வர மாதிரி வந்தியத்தேவ மாதிரியே இல்ல. ஐயா பேர்பட்ட அழகு அழகுறானே போன வாரம் தான் இவனோட வேலை பத்திரின்னு பொண்டாட்டி ஐசிகாரன் விட்டு ஓடி போயிட்டான். வச்சுக்கிற பொண்டாட்டியே வச்சு பொழைக்க தெரியல. நீ என்னடா என்ன பண்ண போற? ஐசிகாரன் கூட்டி வந்து இந்த ஊர்ல கேட்டாங்களாப்பா. என் ஜாக்கெட்டு கொக்கி கட்டணும் சத்து இருக்குதா முதல்ல என்ன சத்து புட்டிக்கிருவோம். என் முந்தாளி நீக்க முடியுமோனால என்ன சொல்ற? வாயில தான் கடிப்பேன். வாயில தான் கடிப்பாங்க. எதுல கடிப்பாங்க? உட்கார தொட்டையில அழகா இருக்கிறாரு. என்ன இவங்களுக்கு எல்லாம் பொறாம மாப்பிள்ள நம்மளுக்கு கிடைக்கலையே சொல்லாதீங்க. இப்படி எல்லாம் எல்லா பொம்பளைங்களும் எங்க வீட்டுக்காரர் வந்த உடனே இப்படி கண்ணு போடுறீங்கன்னு சொல்லிட்டா எங்க வீட்டுக்காரனை வெளியே விடுறது இல்ல. அப்பயே விட்டாலும் எங்க வீட்டுக்காரர் நல்ல நாளை கெட்ட நாளமா நிக்க வச்சு 3 மூட்டை மிளகாய சுத்தி கொண்டு போய் முக்கிட்ட இடத்துல கொட்டிவிட்டு வந்துருவேன். அத்தனை அழகு. கூத்துக்கு வரும்போது நைட்ல பசி எடுக்கணும் ஒரு காப்படி பச்சரிசி ஊற வச்சுட்டு வந்தேன். அதுக்கண்டும் கொண்டுட்டு வந்தேன். தேங்காய் சுரண்டி கொட்டினா நல்லா ருசியா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப வரும்பாரு நானும் எனக்கு ஒரு உதவி நடக்கணும். என்னடா நடக்கணும் சொல்றா தம்பி? உனக்கு செய்யாத உதவியா? எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க சாமி. நல்ல மனசு படைச்சவர் எந்த உதவினாலும் செய்வாரு. நீங்க வாயை மட்டும் திறந்துக்கிறீங்களா? என்ன பண்ண போற? வாயை திறந்தா ஏதாவது வாயில வைக்க போறியா? அப்படின்னு நான் வாய் திறக்கிறேன். வாயில பண்ண முடியாது. அதாவது எங்க வீட்டுல தேங்காய் திருவுற மிஷின் உடைஞ்சு போச்சு. நீ என்ன பண்ற? தேங்காய இப்ப சுரண்டணும். வாயை திறந்து நின்னுக்க. வச்சிருக்கிற மிஷினாட்டம் பல்லு வருக்கு 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 நானே கூட்டிட்டு போயிடுறேன். எங்க வீட்டுக்காரர் பல்ல பார்த்தா உனக்கு என்ன வாயை திறந்து நானே பண்ணிட்டு போயிடுறேன். பல்ல பார்த்தா உனக்கு தேங்காய் தோன்ற கட்டியா தெரியுதா?
இன்னைக்கு சொன்ன விஷயத்தை எனக்கு கல்யாணம் ஆனப்பே சொல்லியிருந்தா நான் தேங்காய் சொன்ன மிஷின் காசு போட்டு வாங்கிருக்க மாட்டேன்ல. எவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். டேய் அதெல்லாம் ஒரு பாசத்துல பொண்டாட்டி புருஷனா பேசுறது சகசம். எங்க வீட்டுக்காரர் இந்த வாய் அழகுக்காகவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி என்ன கட்டி புடிச்சு என் வாயோட வாய் வச்சு எங்க வீட்டுக்காரர் முத்தம் இச்சின்னு கொடுப்பாரு பாரு. உனக்கு வேணா கொடுத்தா அடே சண்டால நமக்கு வரலப்பா. முத்தம் கொடுக்கறாமல முத்தம். முத்தம் கொடுத்தா என்ன பண்ணு வேணும் வாய் கோபம். முன்னவர் வசனம் சொன்னி நான் வேணா வாயை திறக்கட்டான்னு அது வேறைக்குதான் உதவும். இதுக்கு உதவாது. தேங்காய்க்குன்னு வாயில கொடுப்பாரோன்னு நினைச்சுக்கிட்டேன். தேங்காய் வாயில கொடுக்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சந்திரலோசனா மன்னவா, உங்கள் பாதாரம் இந்த கமலங்களை நானும் என் தாவியாகிய பாபாவும் அனைவற்றையும் ஒற்றுமையா சேர்ந்து உங்கள் பாதத்தை அடிபணிந்தோம் சுவாமி. வாழ்த்திருப்பாய் வையகத்தல கோடான கோடி காலம் இருந்த போதிலும் மன்னவா, ஏதோ விஷயமாக மனைவியால் அழைத்து வர சொன்னீங்களா? வந்து பார்க்கும் தருவாயில் அச்சகத துறக்க பதாரிக நால்வகை சேனையெல்லாம் திரட்டி நிற்கும் தெரியத்திலே திடீரென்று எங்கேயோ பயணமாவது போல் தெரிகிறது. சுவாமி, இதுவரை பயணமாகிவிட்டீர்கள். நான் இதுவரை போறேன். அதை அறிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அப்படியா? கணவரின் மனைவியிடத்தில் சொல்லலாம் என்று நினைத்தால் சொல்லுங்கள். சொல்வதற்காகத்தானே உன்னை வரவழைக்கிறேன். பார்த்து சொன்னா ஒரு பொண்டாட்டி கேட்டுக்கணும். நம்மள போய் புருஷனை போய் அதை பண்ணி இதை பண்ணணும் எந்த பொண்டாட்டி அதிகாரம் பண்ணக்கூடாது. அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். கண்ணத்தில் கை வச்ச மட்டும் பார்த்தாது. இப்ப நான் எங்க புறப்பட்டு கொண்டிருக்கிறது தெரியுமா? எங்கங்க? சிரமடித்து 8 நாளைக்குள் அவன் கொட்டத்தை அடக்கி உமை பதில் போல ஊத வேண்டும். அதனால தேவர்களை எல்லாம் சிரமடிக்க வேண்டும். புறப்பட்டு விட்டேன். பொய்வா வண்ணா விட்டு ஒரே வார்த்தை சொல் புறப்படுகிறேன். அதற்காகத்தான் அழைத்தீர்கள். போவதாக இருந்தாலும் மனைவி என்பது ஒரு மந்திரிக்கு சமம் என்று சொல்வார்கள். நான் சொல்லும் வார்த்தையை ஒரு வார்த்தை கேட்பீர்களா, இல்லை தட்டி மறிப்பீர்களா என்று சற்று எனக்கு பயம். சொல்லக்கூடிய வார்த்தை நன்மையா இருந்தா கேட்பேன், தீமையா இருந்தால் உன்னை தண்டிப்பேன் கண்டிப்பேன். கட்டின புருஷன் நம்ம சொல்லி ஒரு வார்த்தை கேட்காம நம்ம கண்டிச்சா கூட பரவாயில்ல. அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம கேட்டிருந்தா பரவாயில்லையே நம்ம மனசு அடிச்சுக்க கூடாது. இந்த அம்மா என்ன சொல்லுது? போன வேட்டின்னா எங்க போன வேட்டி? நீங்கள் போன பிறகு இந்த வார்த்தையை மண்ணு சொல்லி அடிப்பிருந்தா பரவாயில்லையே மனசு. அப்படி என்ன வார்த்தை கேள். தெரியுமா?
போகாதே போ. டேய் நாயை விட கேவலமடா நீ. சண்டாள தேவர்கள் நீங்கள் மட்டுமா? எத்தனையோ அரக்கர்கள் எல்லாம் உங்களை போல தேவர்களை எதிர்த்து சண்டைக்கு சென்று சுவாமி அந்த சண்டாள தேவராலே அனைவட்டு மேகனுக்கும் சதிமோசம் தான் நேர்ந்ததே தவிர என்னதுக்கு அடிக்கிறீர்கள்? பின்னாடி தூக்கிட்டு இருக்கிறேன். அவளை கம்பெனி நீங்க தான் கொலை கடிக்கிற கம்பெனி கொடுக்குற மாதிரி நல்லா கம்பெனி பின்னாடி சீலை சொல்லிட்டே இருக்கிறான். மறுபடியும் தேய்ச்சி விடுறேன். அடிக்கிற அப்படி அப்புறம் உங்களை போல எத்தனையோ அரக்கர்களும் எல்லாம் சென்று தேவாதி தேவரிடத்துல சதிமோசம் நடந்து மாண்டு மடிந்திருக்கிறாரே தவிர நீ ஏன்னா ஏறி விடுறது சொன்னா கேள்றா. நீதான் கம்பெனி கொடு. அப்படிப்பட்ட தேவரிடத்திலே சென்று உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா கட்டிய கணவனே நான் கண் கண்ட தெய்வம்னு வாழ்ற பொம்பளை. இப்படிப்பட்ட கணவன் இல்லாமல் படிக்கு நான் ஒரு கணம் உயிரோடு வாழ்வேனா சுவாமி? வேண்டாம் சுவாமி. வார்த்தையை கேட்டு போக வேண்டாம், போக வேண்டாம், போக வேண்டாம். கட்டிய கணவனை தவிர மற்றவர்களை யாரையுமே ஏறெடுத்து பார்க்காத பத்தினி பதிவிரதை கற்பு கரசி என்கிட்ட கை கட்டி சேவை செய்யக்கூடிய சாமி உனக்கு ஒரு கனவு கண்டேன் சாமி. அத சொல்ல வந்திருந்த எப்படி கோவம் வந்து பாட்டு பாடிட்டு நீ கண்ட கனவு வேற பழிக்கு மேடம். கனவா? ஒரு கனவு கண்டேன் இன்னைக்கு. அதுவும் 4 to 5:30. வாய் அடி சடையரும் கொலையாட்டி போகுது. எல்லடியா பரவாயில்ல கூப்பிடல. ஆளு லேடிஸ் தான். கனவு கண்ட உனக்கு ஒரு கனவு கட்டு சாமி. கனவு சொல்லி கம்மன் தான் சொல்றேன். நான் சொல்றேன், அதை கேட்டுட்டு போலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்க. நீ கண்ட கனவு வேற பழிக்கும் சொல்றேன். ஐயா சொல்றேன், அந்த பையன் வாழைக்காய் பஞ்சு வாங்கிட்டு வர வாங்கி பாட்டு பாட்டு தம்பி கொடுக்க புடிந்து உடலாட்டம் இருக்குது. பாட்டா பாடிடுறேன். பாட்டா பாடி வசனமா எடுத்து சொல்லு. சரிட்டு பேசுனது அப்படிதான் இருக்கும். இப்படி பண்ணாலும் அப்படிதான். போகாதே போகாதே ஏ ராஜமன்னா, சொல்றப்பா ஏ ராஜமன்னா, ஐயோ மகாராஜா கொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன். எங்க வீட்டுக்காரருக்கா? கொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன். வாசலில் மூத்தாரோ உடவும் கண்டேன். நீங்க உடவும் கண்டேன். வலி கூட்டி நீ கீழே உழுவ கண்டேன். வலி கூட்டி நீ கீழே உழுவ கண்டேன். ஆமா பல மரங்களும் சாய கண்டேன். நான் சாய கண்டேன். ஐயோ மகாராஜா நீ கண்ட கனவு வேற பழிச்ச. நீங்க நைட்டு உங்க பொண்டாட்டி பாரியா வெக்கப்படுறா பாரியா. டெய்லி அதான் பண்ணிட்டு இருக்கிறியா? ஆமா சாமி, அவன் தூக்கி பிடிச்சி நிக்கிற மாதிரி நீ மண்டி போட்டு நக்கிற மாதிரி கனவு கண்டேன். பள்ளிக்கு சொன்னாலும் என் பொன்னான மேனையெல்லாம் புண்ணாக என்னுடைய யானைக்கும் சவுக்கால் அடிக்கத்தான் செய்கிறீர்கள். இப்பொழுது நீ அது போயிட்டு வந்த அப்புறம் எங்க இங்க தொடறேன், இங்க தொடறேன், இங்க எங்க வேணா தொடுங்க. எத்தனை நாள் ஆகும் போயிட்டு வரதுக்கு? 4 நாள் ஆகும். 4 days-ஆ? 4 நாளா? 4 நாளா? சாமி நீங்க ஊரை விட்டு போனீங்கன்னா மறுபடியும் பாட்டு எடுத்துக்கிட்டேன். அம்மா யாரிடத்தில் போய் படுக்கும்? நீங்க 4 நாள் கழிச்சு வந்தா மகாராஜா சொல்லுப்பா. அம்மா நீங்க 4 நாள் கழிச்சு வந்தா சரி அம்மா நாய விட்டு நீயும் நாயாமதான பின்னாடியே போயிட்டு இருக்கிறேன்.
சிரிக்கிறாங்க. நாயை விட்டா அவ அப்படி நிஜமா அப்படி பண்ணுவியான்னு கேட்டேன். எங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது நான் ஆகிட்டு போற பொம்பளையா? அதுதான பார்த்தேன். ரெண்டு ஒண்ணுதான் நினைச்சு கம்மன் இருந்துக்குவேன். அவன் சொன்னங்க தேவர்களை சிறுவடைக்கு போகல. நீங்க வீட்டுக்காரனா அவனா? குறுக்க அவன் பேசிட்டு இருக்கிறான், நீங்க அவனை கேட்டுட்டே இருக்கிறீங்க. தலை விட்டு போனா பாடி போலாம். பாடி போலாமா? டேய் நீங்க வேலை விட்டு போக சொல்லு. அரண்மனையில செய்யக்கூடிய எட்டி உதைச்சுதான் என்ன பண்ண இப்படி தூக்கி பிடிச்சேன். உனக்கு தூக்கி பிடிப்பாங்க. அரண்மனையில செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு போ. போறேன். அதனால மேல வர மாட்டேன். ஏய் போய் சாமான்களை விடி. எப்படி நான் கழுவுனேன் போ. அதனால இப்பொழுது சத்தியலோகம் சென்று அந்த பிரம்மதேவனை சந்தித்து வேண்டியமான வரத்தை பெற்று பிறகுதான் போறேன். திருப்படிக்க போகலையா? சுவாமி இந்த வார்த்தையை நீங்க முதலே சொல்லக்கூடாது. நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். கிணத்துக்கு போற முடியும். 4 கடை வெட்டுறோம். அதுதான் சாமி. கிணத்துக்கா? அது என்ன தன்னை சாமி. அதனால நீங்க ஏதாவது சண்டைக்கு தான் போறீங்களோன்னு சொல்லி நான் சற்று பயந்துட்டேன். சண்டைக்கு போய் எங்க வீட்டுக்காரர் அதிகமா செத்து போயிட்டா கலக்கறதா புடவை கட்ட முடியுமா? தலை நிறைய பூ வைக்க முடியுமா? கையில வளையல் போட முடியுமா? பொட்டு வைக்க முடியுமா? லிப்டிக் அடிக்க முடியுமா? நகைப்பாடி சேர்க்க முடியுமா? பிரசந்த ஆவராடு கவலையில பொட்டு வைக்க முடியல, பூ வைக்க முடியல, கலர் சேலை கட்ட முடியல. இதெல்லாம் வைக்கும் போது நான் உங்க ஞாபகத்திலேயே வைப்பேன். கடற்கரை சட்டி போட முடியல. அதனால சீக்கிரமா போயிட்டு வாங்க. நீங்க வருவீர் என்று சொல்லி வலி மேல வெளி வைத்து காத்திருப்பேன். நீங்க எப்ப வருவீர் நான் அப்படி தூக்கி பிடிச்சி ஆலாத்திய எப்ப வருவீன்னு ஆலத்திய தூக்கி பிடிச்சி நிப்பேன். சீக்கிரம் வந்துருங்க. ஆகட்டும். ரொம்ப நேரம் வந்து கூடாது. வலிக்குது. அடிக்கடி நீ தானா வந்து நெருக்கடி பண்ணி இருக்கிற. பண்டியா லீதா போயிட்டு வர்ற வரைக்கும் தாங்குற மாதிரி ஏதாவது எனக்கு ஒண்ணு கொடுத்துட்டு போங்க. ஓ